சார், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்னையா எல்லாம் ஒன்னா கூட்டமா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? என் பொண்ணு வைத்திய கோயிலுக்கு சாமி கும்பிட போன இடத்துல அவ விருப்பத்துக்கு மாறா கட்டாயத்தாலி கட்டி ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டான் சார். என்னது? இந்த காளிமுத்தோட ஏரியால ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம கட்டாயத்தாலி கட்டி தூக்கிட்டு போயிட்டானா? ராஸ்கல்! யோ கான்ஸ்டபிள், இமிடியேட்டா அந்த AK-47 ரைபிள் கன்னெல்லாம் எடுத்துட்டு கிளம்பியா. அவன் பேரு அட்ரஸ் ஏதாவது தெரியுமா? பேரு மணிமார். மணியாவது மாறனாவது பிச்சு போடுறேன் பிச்சு. மேல மேல. ஊரு பேரு தழும்பூருங்க. என்ன சார் சோர்ந்து போய் உட்காந்துட்டீங்க? எங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க தான் சார் தட்டி கேட்கணும். என்னத்தையா தட்டி கேட்கறது? தட்டி கேட்டதுனாலதான் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய நீங்களே இப்படி பேசாம இருந்தா எப்படி? ஐயர, இனிமேல அவர் பேசவே மாட்டாரு. தழும்ப போட்டு அனுப்பிச்சதே அவங்கதான். உங்க பொண்ணுக்கு வரதட்சணை இல்லாம கல்யாணம் ஆயிருச்சுன்னு சந்தோஷத்தோட போயிட்டு வாங்க. என் பிள்ளை இவ்வளவு முரடனானதுக்கு காரணமே அவங்க அப்பாவும் தாத்தாவும் தான். எதுக்கு எடுத்தாலும் அடிதடின்னு வாழ்ந்த அவங்க வாழ்க்கைய என் பிள்ளைக்கும் பழகி போச்சு. பள்ளிக்கூடம் போக வேண்டிய வயசுல அவனுக்கு படிக்க கத்து கொடுக்காம அடிக்க கத்து கொடுத்தாங்க. வெட்டு குத்துதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருந்த அவன் மனசுல முதல்ல தோணுன நல்ல விஷயமே அவன் உன் மேல ஆசைப்பட்டதாமா. ஆசைப்பட்டது தப்பு இல்ல, ஆனா இப்படி கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப தப்புதான். என்னம்மா செய்யறது? மோரண மடத்தனமா அவசரப்பட்டுட்டான். ஆனா என் புள்ள ரொம்ப நல்லவம்மா. ஐயோ, கண்ணு கலங்காத ராஜாத்தி, கண்ணு கலங்காதம்மா. இது பாருமா, இந்த வீட்டுல நீ சந்தோஷமா வாழணும். இவங்களை எல்லாம் பார்த்து பயப்படாத. நான் கூட இப்படித்தான் கல்யாணமான புதுசுல இவங்களை எல்லாம் பார்த்து பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ன தெரியுமா செஞ்சேன்? எல்லாரையும் அட்டக்கி என் கைக்குள்ள வச்சுக்கிட்டேன். எனக்கு என்னமோ உன் சாந்தமான முகத்தை பார்த்தா அந்த முரட்டுத்தனத்தை மாத்தி அவனை ஒரு சாந்தமான மனுஷனா மாத்திருவேங்கிற நம்பிக்கை சத்தியமா எனக்கு இருக்குது. பெத்தவோ ஏதோ கெஞ்சறேன். இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு எனக்கே புரியல. முதல்ல எங்க வீட்டு மருமகளா காலடி எடுத்து வச்சு வந்திருக்கிற. இந்த வீட்டு மானம் மரியாதை அந்தஸ்து எல்லாமே உன் கையில தாம்மா இருக்கு. வைதேகி, நீ படிச்ச பொண்ணு, புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், உங்க குடும்பத்தோட மானம் மரியாதை அந்தஸ்து உன் எதிர்காலம் கூட உன் முடிவுல தான் இருக்குது. இப்படியே கோழை மாதிரி அழுதுகிட்டு இருக்காம புத்திசாலியா தைரியமா ஒரு முடிவெடு. ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. பூச்சி, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தாத்தா, என்னது இது? பூவெல்லாம் போட்டுட்டு பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. சொல்றதுக்கு வெக்கமா இருக்கப்பா. இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. அது எனக்கு தெரியுது. இப்ப இருக்க பிரச்சனை இது தேவையா? அவர் அழுதுட்டு இருக்கிறா. டேய், அழுகை எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். உன் பொண்டாட்டி உள்ள வந்ததும் பக்குவமா பேசி கரெக்ட் பண்ணிக்க. மணிமாறா, ஏற்கனவே அவ பயந்து போயிருக்கிறா. உள்ள வந்த உடனே பால் எடுத்து கொடு, நீயும் குடி. நம்ம வம்சத்தை டெவலப் பண்ணு. ஓகே, குட் நைட். நம்ம பையன் பேசுறத பார்த்தா இன்னைக்கு ராத்திரி எதுவும் நடக்காது போல இருக்க. எப்படா நடக்காம போகும்? நம்ம பையன் ஏற்கனவே முரட்டு பையன். அதோட பால்ல ஒரு டைப்பான லேகியம் கலந்து வச்சிருக்கிறேன். அத 2 பேரும் சாப்பிட போறாங்க. இன்னைக்கு ராத்திரியே நம்ம குடும்பம் டெவலப் ஆயிடும். என்ன நான் சொல்றது? ஆமா. Come on my child.
பூச்சி என்னப்பா காலையிலேயே தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு யார் அவன் காலங்காத்தால ரெக்கார்ட போட்டு எங்க தூக்கத்தை கெடுக்கிறவன்? வர வர இந்த வீட்டுல மரியாதையே இல்ல போச்சு. வாங்கப்பா, ரெண்டுல ஒண்ணு பாத்துருவான். நீ ரெண்டு பாரு, நான் ஒண்ணு பாக்குறேன். வீட்டுக்கு ஒரு மரம் வைக்கணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வீட்டுக்குள்ள யாரா மரம் வச்சது? இது கூட தெரியல. இது மரம் இல்லைங்க, செடி. ஏண்டா முட்டாள், இது செடின்னு எனக்கு தெரியாதா? டேய், இந்த செடி தாண்டா நாளைக்கு வளர்ந்து மரமாகும். அதுவும் இல்லாம நான் கம்பு சூத்துற இடத்துல யாரா இந்த செடியை வச்சது? யாரா? தூக்குற, நீயும் தூக்குற. ஐயோ 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 ஐயோ, ஏன் அந்த செடி எடுக்கிறீங்க மாமா? ஐயோ மாமா, அது துளசி செடி, அது சாமி செடி. நம்ம மருமக கும்பிடுறதுக்காக வச்சிருக்கா. இத குளிக்காம தொடர்றது தெய்வ குத்தம். இத தூக்கி போட சும்மா இருங்க. மணிமாறனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சதே தப்பா போச்சு. வீட்டையே மார்கழி மாச தெருமாறி ஆக்கிட்டா. கொஞ்சம் விட்டா எங்களுக்கும் விபூதி பூசி சன்னியாசி ஆக்கிடுவா. தூக்குடா. வேண்டாம் மாமா, விட்டுருங்க, இருந்துட்டு போட்டோம். செடி வைக்கிறதுக்கு தோட்டம் இருக்கு, சாமி கும்பிடுறது கோயில் இருக்கு. அதை விட்டு நடு வீட்டுல வச்சா என்ன அர்த்தம்? தூக்குடா மகனே. ஐயோ என்னங்க என்னங்க, மருமக ஆசையா வச்சிருக்கா. ஐயோ வேண்டாம் மாமா. ஏமா அழுதுட்டு போற? அவ கும்பிடுறதுக்காக துளசி மரத்தை கொண்டு வந்து இங்க வச்சிருந்தா, அத உங்க அப்பாவும் தாத்தாவும் கொண்டு போய் தூக்கி போட்டாங்க. துளசி மாடத்தை தாத்தா தூக்கிட்டு போனதுக்கே கண்ணை கசிட்டினால இப்ப 9 துளசி மாடத்தை கொண்டு வச்சிருக்க. ஐயோ, கொற்ற மலையில நீ இதெல்லாம் தூக்கி கொண்டு வச்சிருக்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என் புள்ள ரொம்ப நல்லவன். அவன் மேல உயிரையே வச்சிருக்கான். அவனை புரிஞ்சுக்கம்மா. உமா வாங்க வருது. ஆமா, அவ என்ன அவளை தூக்கிட்டு வரா? உமா வாமா வாமா, எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கிறியா? ஏண்டா நல்ல நாள் கிழமை பார்த்து அவளை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்படி குண்டு கிட்டா தூக்கிட்டு வந்துட்டியே. நீங்க எல்லுனா நான் என்னைய வந்து நிப்பமா? என்ன தாத்தா, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு முடிவு பண்ண ஒரு பாடு. நல்ல நாள் என்ன கெட்ட நாள் என்ன? என்னடா பூச்சி? ஆமா 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 ஆமா. அண்ணா, அன்னிக்கிட்ட சொல்லி என் பையனுக்கு நல்ல பொண்ணா பெத்து கொடுக்க சொல்லுங்க. பொண்ணு அழகா இருக்கணும். என்ன ஒண்ணு நீ சும்மா நேர பாரு. ரெடியா சார்? ஏய், போட்டோ ஒழுங்கா வரணும். வரல வரணும். சரி சரி சரி, நல்ல சரி. ஏய், மெதுவா மெதுவா. எங்க போற? ஒரு நிமிஷம் வாங்க. நீ வேண்டாமா? வாங்கண்ணா. தாத்தா, அண்ணனும் அண்ணியும் உட்கார வச்சு போட்டோ எடுக்கலாமா? தாத்தா, தனியா அதுக்கு போட்டோ எடுத்துக்கிட்டு. நீ உட்காரு. உட்காருமா. நீங்களும் நானும் எதுக்கு? போங்க அண்ணன். ஆமா ஆமா ஆமா, போடுவீங்க நல்லா. ஏய், போட்டோ மட்டும் ஒழுங்கா இல்ல உன்ன. சரி சரி சரி, கொஞ்சம் சும்மா இருங்க. அவர் பிறந்த நேரம் அப்படி, நீங்க பயந்துக்காம எடுங்க. வைதேகி, போட்டோ அழகா வரணும். கொஞ்சம் சரிமா? சீக்கிரம் சீக்கிரம் எடுங்க எடுங்க.